நம்ம ஃப்ரை பண்ண கபாபு எப்படி இருக்குது நம்ம கேமராமேன் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். சாப்பிட்டாக்குதா? உப்பு காரம் எல்லாம் கட்டாக்குதா? கபாபுக்கு வந்து தேவையான மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா 1/2 kg கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் போட்டு, அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தனியா பொடி. இல்லைங்களா? தனியா பொடி, தனியா பொடி ஆட் பண்ணிக்கின்னு அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் இதுலேயே வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாட் மசாலா, அப்புறமாட்டு மைதா மாவு பார்த்தீங்கன்னாக்கா போட்டோம்னாக்கா நல்லா வந்துட்டு ஒரு பாண்டிங் இருக்கும். சிக்கன் கூட சூப்பரான ஒரு பாண்டிங் இருக்கும். நல்லா கைக்கூடிய அளவுக்கு மைதா மாவு. இந்த அளவுக்கு வந்து நம்ம சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு டாப் தேவையான அளவுக்கு கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு. கபாப் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சிக்கனை போட்டு நல்லா ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம நல்லா ஊற விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான சூப்பரான மசாலாவோட நல்ல ஜூஸியான ஒரு கபாப் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு அருமையான ஒரு கபாப் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊற வைக்கணும். நல்லா அந்த மசாலாவில் ஊறி நல்ல ஒரு டெண்டரியான சிக்கன். இது பார்த்தீங்களா மசாலா பார்த்தீங்களா அப்படி ஒட்டி இருக்கு பாருங்க. கூட ஈக்குவலான குவாலிட்டி நம்ம போடுறது கரெக்டான வந்துட்டு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நம்ம மசாலா பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அருமையான கபாப் கிடைக்க போகுது. பார்த்தீங்களா நம்ம ஃப்ரை பண்ண கபாபு எதுக்குது நம்ம கேமராமேன் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். சாப்பிட்டாக்குதா? உப்பு காரம் எல்லாம் கட்டாக்குதா?